ஹாய் ட்ரேடர்ஸ். ஸோ வெல்கம் டு கார்த்திக் ட்ரைனிங் அகாடமி. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக ட்ரேடர் வந்து ட்ரேட் பண்ணும்போது ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இந்த என்ட்ரி பண்ணிவிட்டு டார்கெட் ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க. ஸோ ஸ்டாப் லாஸ் பற்றி இன்றைக்கி பேசலான்னு இருக்கேன். ஸோ யூஸ்வலாக இந்த மெத்தடில் என்ன அப்படின்னா, எப்படி நம்ம படிச்சிருக்கோம் அண்ட் ரியல் டைமில் எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ இது ரெண்டுத்தையும் தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ட்ரேடிங்கில் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னா, யுவர் ஆன்சர் இஸ் எஸ் அப்படின்னா, ஸோ அப்போ நீங்கள் கற்றுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ட்ரேடிங்கில் உங்களுக்கு என்ன தெரியுன்றது இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ நீங்கள் அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணிங்கன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீன் ஸ்டாப் லாஸ் அடிக்கும் போது. ஸோ அதனால தான் இன்றைக்கி அந்த டாபிக் நம்ம ஓப்பன் பண்ணிக்கோம். ஸோ ஸ்டாப் லாஸ் அடிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணியிருக்கலாம், என்ன பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்தை தான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இப்போ ஸ்டாப் லாஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஸ்டாப் லாஸில் என்னென்னா, மெயினாக ரீசனாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறது லாஸ் விஸ் ரிவார்டுன்னுவாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ லாஸ் பண்ண போகிறீங்க, எவ்வளோ நீங்கள் ப்ராஃபிட் பண்ண போகிறீங்க அப்படின்றதான் பொதுவாக சொல்லிக் கொடுக்குற டாபிக்ஸ். இப்போ ஸ்டாப் லாஸில் என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் பொதுவாக வந்து இப்படி தான் சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்க போகிறீங்க, இல்லை 5000 சம்பாதிக்க போகிறீங்க அப்படின்னா, அந்த இடத்துல நீங்கள் 500 லூஸ் பண்ணலாம், இல்லை 1000 ரூபாய் லூஸ் பண்ணலாம் அப்படின்வாங்க. ஸோ 1:2ன்னுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் இப்போ 2000 ரூபாய் சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னா, இன்கேஸ் எனக்கு 2000 ரூபாய் லாபம் கிடைக்கும்னா, நான் ரிஸ்க் எவ்வளோ எடுக்கலாம்னா, அதில் பாதியை எடுக்கலாம் அப்படின்ற பாயிண்ட்டு தான் அவங்க சொல்ல வராங்க நமக்கு. அதே மாதிரி தான் அடுத்துலையும். ஸோ உங்களுக்கு ஒரு 2000 ரூபாய் கிடைக்கும், இல்லை 1500 லாபம் கிடைக்கும்னா, நீங்கள் 500 ரூபாய் ரிஸ்க் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதுவே 5 டைம்ஸ்னால் ஒரு 2500 லாபம் கிடைக்குன்னா 500 ரூபாய் ரிஸ்க் எடுங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஈஸியாக சிம்பிளாக சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல, பார்க்கறது கேட்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கா இல்லையா. இது ஸ்டாப் லாஸ் அப்படின்னா இந்த டாபிக் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது இல்லையா. ஆக்சுவலாக இந்த ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். ஆக்சுவலாக இது இப்படி ஒர்க் ஆகுதில்ல, ரியல் டைமில் இது வேறு மாதிரி ஒர்க் ஆகும். அது என்னன்ற எக்ஸ்பீரியன்ஸில் நான் அப்சர்வ் பண்ணதில் சொல்கிறேன். மேபி இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றதை நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சரியா. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங்கில் ஸ்டாப் லாஸ் வந்து அடிக்காத வரைக்கும் இது பிரச்சனை இல்லை. அடித்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றதான் ரொம்ப மேட்ரு. ஓகே. ஸோ அதில் நீங்கள் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த 3 டாபிக் வந்து அடுத்ததில் ஸ்டாப் லாஸ் அடித்தோடனே உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். சைக்காலஜினா என்ன அப்படின்னா, உங்களுக்கு எமோஷ்னலாக மார்க்கெட்டில் வந்து என்னென்னா ட்ரிகர் ஆகும். ஐயோ நம்ம லாஸ் பண்ணிட்டோமே, எப்படியாவது வந்து ஸ்டாப் லாஸ் அடித்த உடனே உங்களுக்கு என்ன வேலை செய்யணும்னா, இந்த 3 வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சைக்காலஜி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட். இது எப்படி வேலை செய்யும்ன்றது அடுத்தது என்ன அப்படின்னா, சைக்காலஜிக்காக நீங்கள் என்ன வேணால் எமோஷன் ட்ரிகர் ஆகும் உங்களுக்கு. இப்போ லாஸ் ஆகிடுச்சின்னு வச்சிங்களேன். இப்போ லாஸ் ஆகிடுச்சுன்னா என்ன நினைப்பீங்க, ஐயோ நம்ம பணம் லாஸ் ஆகிடுச்சு, எப்படியா அந்த பணத்தை நம்ம ரெக்கவர் பண்ணுமே அப்படின்ற எமோஷன்ஸ் வந்து பிளான் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எமோஷன் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் விட்டதை பிடிக்கணும் அப்படின்ற அந்த சேசிங் மோடுக்கு மாறுவீங்க. கரெக்டாக. ஸோ சேசிங் மோடுக்கு மாறுறதுனால என்ன ஆகும்னா, உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் உள்ளே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு கேபிட்டல் வச்சுருக்கேன், சரிங்களா. லெட்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து 5 லட்ச ரூபாய் இருக்குன்னு வச்சோம். அது ஒரு ட்ரேடுக்கு எவ்வளோ ரிஸ்க் ஃபேக்டர் கொடுக்கணும், 1 to 3% அப்படின்னா வி கேன் கேல்குலேட்டட். ஸோ இவ்வளோ தான் நீங்கள் எடுக்க முடியுன்றது நம்ம ரியாலிட்டியில் சொல்கிறோம், கரெக்டாக. அப்போது அந்த படி தான் நம்ம வேலை செய்கிறோமான்றதான் மேட்ரு. இப்போ ஒரு பிஸ்னஸில் இந்த கேல்குலேஷனில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா. இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு இருக்குதுன்னு வச்சுப்போம் இந்த இடத்துல. லெட்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 1 lakh இருக்குது. இப்போ இங்கே 1% அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். 1000 ரூபாய் ஸ்டாப் லாஸ். 5 லட்ச ரூபாய்க்கு 1%னா 5000 ஸ்டாப் லாஸ். 1 லட்ச ரூபாய்க்கு 1000 ரூபாய் ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்களா, இல்லை 10,000 ரூபாய் 20,000 போய்ட்டு 1000 ரூபாய் ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க. இப்போது இங்கே ரிஸ்க் ஃபேக்டர் வந்து மாறுது, கரெக்டாக. அப்போ நீங்கள் சொல்கிற இந்த 1 to 3க்குள்ளே இல்லை பர்சன்டேஜ், கரெக்டாக ஒரே ட்ரேடில் அந்த ஃபேக்டர் வரல. சரி, இப்போ உங்களுக்கு இது புரியல அப்படின்னா இதை ஹோல்டு பண்ணிங்க. அதாவது என்ன சொல்கிறேன்னா, இந்த மணி மேனேஜ்மெண்ட் டாப்பிக்கோட ஹோல்டு பண்ணிக்கிட்டு, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஹோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், மணி மேனேஜ்மெண்ட்டுக்கு வாங்க. இதை புரிஞ்சிக்கிச்சுன்னா உங்களுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் புரிஞ்சிடும். ஸோ அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பொதுவாக ட்ரேடிங்ஸ் வந்து எவ்வளோ நாள் இருக்குது, ஒரு வருஷத்துக்கு. இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்க. ட்ரேடிங்கில் வரும்போது 2 விஷயம் தான். ஒன்று நெசசிட்டிக்காக வரவங்க இருப்பாங்க, இன்னொன்று இன்ட்ரெஸ்ட்டுக்காக வரவங்க இருப்பாங்க. இப்போ நெசசிட்டி அப்படின்னா விலைவாசிலாம் ஏறி போச்சு, நமக்கு ஒரு அடிஷ்னல் இன்கம் இருக்கணும், மாதம் ஒரு 20,000 50,000 சம்பாதிக்கணும் ட்ரேடிங்கில், இது ஒரு ஃபுல் டைமாக ஒரு மாதம் 2 லட்சம் 5 லட்சம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பல்வேறு வித ஆங்கிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்க இருக்காங்க ட்ரேடிங்கை. அப்போது ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ட்ரேடிங் டேஸ் அப்படின்னா, ஸோ நீங்கள் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பர் இயருக்கு வந்து 365 நாள், கரெக்டாக.
ஸோ ஒரு வருஷத்துக்கு 365 நாள் ட்ரேடிங் டேஸ் அப்படின்னா இப்போ சனி ஞாயிறு மார்க்கெட் இல்லை அப்படின்னா என்ன சாட்டர்டே சண்டே மார்க்கெட் இல்லை அப்படின்னா ஒரு வருஷத்தில் 52 வாரன்றது ஒரு வருஷம். அப்போ சனி ஞாயிறு மார்க்கெட் இல்லை, ஹாலிடேஸ் தானே. அப்போ இந்த 104 நாள் கழிச்சிடணும் 365. அப்போனா உங்களுக்கு எவ்வளோ இருக்கும்? 261 நாள் இருக்கும் ட்ரேடிங் டேஸ். ஓகே, இதில் ஒரு 20 டேஸ் ஹாலிடேஸ்னு கழிச்சிடுங்க ட்ரேடிங் டேஸ்லேயே ரஃப்லி நம்ம சொல்கிறோம். ஏன்னா ஏதாவது லீவ் வரும் இல்லையா, இப்போது லைக் நியூ இயரு, கிறிஸ்மஸ்ஸு இந்த மாதிரிலாம் வந்து ஹாலிடேஸ் வருது இல்லையா ட்ரேடிங் டேஸு. ஸோ அப்போது நமக்கு ட்ரேடிங் டேஸ் எவ்வளோ வரும்? 240 டேஸ் தான் வரும், 241 டேஸ். இதில் நீங்கள் ஒரு 20 நாள் 30 நாள் நீங்களே ட்ரேடிங் போகல, நீங்கள் ஏதோ ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷனாலேயோ வேறு எதாவது ரீசனால் போகலன்னா ரஃப்லி 200 to 240 டேஸ் தானே இருக்கும் ட்ரேடிங் டேஸு உங்கள்கிட்ட ட்ரேட் பண்ண வேண்டிய டேஸ். நீங்கள் கரெக்டாக இது வரைக்கும் புரியுதா? அப்போ நீங்கள் வர வேண்டிய 200 நாள் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண மினிமம் மார்க்கெட்டில். கரெக்டாக இப்போது கால்குலேட் பண்ணுங்கள், உங்களோட கேபிட்டல் எவ்வளோ? வாட் இஸ் யுவர் கேபிட்டல்? ரைட், 10,000வா? ஆர் ஷுவர்? இப்போ நீங்கள் போட போகிறதுக்கு அப்போ 10,000 20,000 நீங்கள் தான் சொல்லணும் எவ்வளோ கேபிட்டல் உங்கள் கேபிட்டல்ன்றது. எவ்வளோ உங்கள் கேபிட்டல்? அப்போது நம்பர் ஆஃப் ட்ரேடிங் டேஸ் எவ்வளோ வர போகிறீங்க? 200 நாள் ட்ரேட் பண்ணணும். ரைட். அப்போது ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ மேக்ஸிமம், இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் இவ்வளோ தான் லிமிட்டு அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா. பேங்க்லேயே பணம் எடுக்கணும், மேக்ஸிமம் இவ்வளோ தான் பர் டே லிமிட்னு ஒன்று இருக்குது இல்லை. அந்த மாதிரி உங்களோட பிஸ்னஸில் அந்த ஸ்டாப் அடிக்கிறது இட்ஸ் கால்ட் அஸ் அ எக்ஸ்பென்ஸு. அது மேக்ஸிமம் எக்ஸ்பென்ஸு. ஒரு ட்ரேடுக்கு எவ்வளோ லிமிட் இருக்குது? டி ஹாவ் எ லிமிட்? இப்போது 10,000 இன்ட்டு 200 ஆளுமா இப்போ நான் பாருங்கள், இங்கே 1,00,000 போடுறேன், எவ்வளோ வருது பாருங்கள். 1,00,000 போட்டு நான் 200 நாள் ட்ரேட் பண்ணுறேன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ நான் ஸ்டாப் கொடுக்க முடியும் அப்படின்னா இட்ஸ் அரௌண்ட் 500 ருபீஸ் நான் ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணலாம். அப்படின்னா 200 நாள் நான் பண்ணலாம். அப்போ ஒரு நாளைக்கு ஸ்டாப் அடிச்சதுன்னா நான் நிறுத்திடணும். ஒரு குவான்டிட்டிக்கு நான் சொல்கிறேன். இன்கேஸ் நீங்கள் 5 குவான்டிட்டி 10 குவான்டிட்டினா நீங்கள் கேல்குலேட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, ஸோ அப்போ ரிஸ்க் ஃபேக்டர் நீங்கள் சொன்ன அந்த 1% வந்து நீங்கள் ஏதோ ஒரு சைடில் நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம். ஒன்று நம்பர் ஆஃப் ட்ரேடிங் டேஸ் பேஸ் பண்ணி நீங்கள் வரணும். இல்லை நம்பர் ஆஃப் ட்ரேடிங் டேஸ் நான் கேல்குலேட் பண்ணல, ரிஸ்க் ஃபேக்டர் தான் நான் எடுக்க போகிறேன், நம்பர் ஆஃப் ட்ரேடிங் டேஸ் என்னோடய கேல்குலேஷன் இல்லை அப்படின்னா சரி இப்போ நீங்கள் சொன்ன இந்த 10,000 வச்சிடறேன் நான் இங்கே மறுபடியும். இப்போ 10,000 1%னா எவ்வளோ? ரிஸ்க் ஃபேக்டர் 1%னா எவ்வளோ நீங்கள் எடுக்க முடியும்? 100 தான் ஸ்டாப் லாஸ். அப்போது நீங்கள் சொல்லுங்கள், நிஃப்டி லார்ஜ் சைஸே 75 கரெக்டாக. அப்போது நீங்கள் மினிமம் 20 25 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்கன்னு வச்சுங்க. அப்போது லார்ஜ் சைஸ் 75 × 25 மல்டிப்ளை பண்ணால் 100 ரூபாயிலே வருது. 25 × 75 1875 ரூபா வருது. இதில் ப்ரோக்கரேஜ் டேக்ஸ் எல்லாம் சேர்த்திங்கன்னா 2,000 ரவுண்ட் ஆகிடுமே. அப்போ 2,000 நீங்கள் எங்கே வந்து ஒரு லாட்டுக்கான ரிஸ்க் ஃபேக்டர் செட் பண்ணுறீங்க? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறது இல்லைன்னா ரிஸ்க் ஃபேக்டரையும் ஃபாலோ பண்ண மாட்டீங்க, மணி மேனேஜ்மெண்ட்டையும் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. கரெக்டாக? ஸோ யூ போத் சைடு நீங்களே பிரேக் பண்ணுறீங்க. வாட் யூ அதுதான் நான் முதலே சொன்னேன். நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக ட்ரேடராக இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா நீங்கள் ட்ரேடிங் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு முக்கியம் இல்லை, நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்றதான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் வீக்காக இருக்கீங்க. ஸ்டாப் லாஸ் வந்து எனக்கு தெரியும் நீங்கள் நினைக்கிறீங்க, ஆக்சுவலாக உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் தெரியல. அதுதான் நான் சொன்னேன். ஸோ நம்பர் ஆஃப் பர் டேவோட ஸ்டாப் லாஸ் என்ன ஃபிக்ஸ் பண்ணணும், எழுதணும் பேப்பரில். ஸோ இது எப்படி நம்ம பண்ண போகிறோம்? அப்புறம் எக்ஸ்பென்ஸ், பிஸ்னஸில் எக்ஸ்பென்ஸ் ஆச்சுன்னா மேக்ஸிமம் பர் டே லிமிட்னு ஏதாவது இருக்கா இல்லையா உங்கள் ஒரு தொழிலில்? அப்போ ட்ரேட் ஸ்டாப்புன்றது ஒரு எக்ஸ்பென்ஸு. அது எவ்வளோ தூரம் நீங்கள் மேக்ஸிமம் அலோவ் பண்ண போகிறீங்க? ஓகே. அண்ட் ரீசெட் த கேபிட்டல். இப்போ ரீசெட் த கேபிட்டல் எப்படின்னா, சரி நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு கால்குலேஷனுக்கு வரேன். நான் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தே நான் பேசுகிறேன். நான் 10,000 போட்டேன், சரியா? ஒரு நாளைக்கு 10,000 என்னோடய கேபிட்டல். ஓகே. இப்போ 10,000 எனக்கு ஸ்டாப் அடிச்சிருச்சு, 1,000 2,000 நான் லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்த நாள் அந்த 2,000 ரீசெட் பண்ணணுமா இல்லையா? அப்போது நீங்கள் மறுபடியும் 10,000 நான் ஸ்டார்ட் பண்ணணும் ட்ரேடிங்கு. அப்போ 2,000 டாப்அப் பண்ணணும் அக்கௌண்ட்டில். இப்போ 25,000 நீங்கள் 5,000 லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 20,000 ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. யூ ஷுட் ஸ்டார்ட் வித் 25,000. ஏன்னா அதான பேஸ் கேபிட்டலு அன்றைக்கி தொழிலுக்கானது. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸில் ஒரு தொழில் போட்டிங்க, பொருள் சரக்கு விற்கும்னு வச்சுங்க, சரக்கு விற்கலை, அதில் 5,000 லாஸ் ஆச்சு. அப்போ நீங்கள் முதல்லேருந்து தானே தொழில் 25,000 தானே தொழில் அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண முடியும். நான் தான் சொல்கிறேன். ஒரு ட்ரேடிங்கிறது ஒரு தொழில் அப்படின்னா என்கிட்ட என்ன காசு இருக்கோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறது புத்திசாலித்தனமா, இல்லை இந்த தொழிலை வந்து ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னா கடன் வாங்கியாவது கரெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறது கரெக்டாக, விச் இஸ் ரைட். ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். ட்ரேடர்ஸ் வந்து என்னென்னா, ஒன்று உங்களுக்கு ப்ராப்பராக தெரிஞ்சதுன்னா பண்ணு, தெரியல அப்படின்னா எங்கே மிஸ் பண்ணுறீங்கன்றதை கவனிங்க. நான் தான் சொன்னேன். ஸோ ட்ரேடிங்கில் வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கலைன்றது வேறு, அதுக்கு பின்னாடி இந்த ஃபேக்டர்லாம் இருக்குது நீங்கள் படிச்சிருக்கீங்களா?
ஸோ இதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஸ்டாப் லாஸ் அடிக்கும் போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க தப்பு பண்ணலன்றது. ஸோ நிறைய ட்ரேடர் வந்து லாஸ் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கான முக்கியமான ரீசன் என்னென்னா, இதெல்லாம் தெரியுன்றது முக்கியம் இல்லை, இதெல்லாம் ப்ராக்டிக்கலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்களான்றதான் உங்களோட அக்கௌண்ட்டில், ட்ரேடிங் அக்கௌண்ட்டில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.